Taste the Daily. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். மதுரையில் சத்திரப்பட்டிங்கிற இடத்துல ஒரு காவல் நிலையம் 2 பேரால், ஒருத்தர் கொலை குற்றச்சாட்டம் பற்ற ஒருவர், 2 பேரால் அந்த ஒரு காவல் நிலையமே சூறையாடப்பட்டிருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க சார்? இதில் நானும் படித்தேன் சார், அந்த நியூஸை படித்தேன். அதாவது இந்த மதுரையில் இந்த கம்மாய் கிட்ட யாரோ ஒருத்தர் வெட்டி போட்டிருந்தாங்க. பட் இவர் தான் கொலைகாரர் அப்படின்னு சொல்லி இவங்க தேடுறாங்க. அவர் தலைமறைவாகி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரண்ட்ஸ், அவங்க அப்பாவே யாரோ அழைச்சிட்டு வந்துடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன். இதுலேயே எனக்கு ஒரு உடன்பாடு கிடையாதுங்க. பொதுவாகவே நம்ம தமிழ்நாடு இல்லை, எல்லாமே இந்தியா இதில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஸ்டேட்டில் போனாலும் இவர் இது பண்ணிட்டாரா அவங்க ஃபேமிலியை அழைச்சிட்டு போடுவாங்க. அங்கே கொண்டு போய் வச்சு விசாரிக்கிறது. ஃபேமிலி விசாரித்து என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை அவருக்கு தெரியவே இல்லை, இவர் எந்த இருக்கிற இடமே தெரியல அப்படின்னா அவரை நீங்கள் அடித்து துன்புறுத்துவீங்க. இல்லை அவருடைய ஒய்ஃபா, இல்லை அவருடைய பையன், ஒரு வயசான வயதுக்கு வந்த பையனா, அவன் அடித்து அதையே நான் தவறுன்னு சொல்லுவேன் சார். அந்த மாதிரியே இருக்கக்கூடாதுங்க. இதை ஜுடிஷியரி சிஸ்டம் இதை பார்த்து இதில் எந்த விதத்தில் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு பார்க்கணும். சரி, இவர் வந்தார், இவர் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை நீ எப்படி அழைச்சிட்டு போவ அப்படிங்கிறதில் இவர் யார் கொலை குற்றம் சாட்டப்பட்டாரோ அவர் என்ன பண்ணிருக்கார், அவர் கூட இன்னொருத்தர் வந்திருக்கார், ஒருத்தரோ 2 பேரும். இவங்க அடித்து நொறுக்கியிருக்காங்க. ஐ திங்க் அந்த சத்திரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன், ஐ ரைட், ஓகே, அந்த போலீஸ் ஸ்டேஷனை அடித்து நொறுக்கியிருக்காங்க. அதில் 2 பேரும் என்னமோ தான் இருந்திருக்காங்க. ஒருத்தர் தப்பித்து ஓடிவிட்டார் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போலீஸ் மேபி அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இல்லையா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஸ்டேஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்க? மொத்தமே 2 பேர் தானா? அப்போ இன்ஸ்பெக்டர் இல்லையா, அங்கே எஸ்ஐ இல்லையா? எனக்கு ஐடியா இல்லை. ஸோ 2 போலீஸாக இருந்திருக்க, மீதி இருந்த போலீஸ்லாம் எங்கே? அவங்களாம் இல்லை. ஏன் அவங்க யாரோ இருந்திருந்தால் இதை ஒரு வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம். அப்போ என்ன விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே இல்லை? முதல்ல இந்த ஒரு குற்றவாளிக்கு ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே போய் அதை தாக்கி அடித்து நொறுக்கணுங்கிற அந்த துணிச்சல் எங்கேருந்து சார் வருது? எதனால்? அதான் அந்த துணிச்சல் எப்படின்னா, அதாவது நம்ம என்ன வேணாலும் உள்ளே போகலாம், அந்த அளவுக்கு போலீஸ் நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறதுனாலையா, ஆர் இவர் கட்சியை எதுக்காக இது பண்ணவரா, கட்சியை சேர்ந்தவரா, அந்த கட்சியை நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு வந்திருக்காங்களா? ஏன்னா அந்த விஷயம் டீட்டெயில் எனக்கு தெரியல. ஒருவேளை இவர் தான் கட்சியை சேர்ந்தவரா என்ன அப்படின்னு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் இவர் அடித்து நொறுக்கிறார் அப்படின்னால் அப்போ ஒன்று எல்லாவற்றுக்கும் துணிந்தவரா, இல்லை இவருக்கு கட்சி சார்பாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா, தெரியவில்லை. அதெல்லாம் சொல்ல வேண்டியது யார் அப்படின்னா, இப்போது ஒரு காவல் நிலையம் தாக்கப்படுகிற பொழுது அந்த காவல்துறை பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் என்ன நடந்தது ஏது நடந்தது கண்டிப்பாக சொல்லணும். முதலமைச்சர் சொல்லணும், இல்லை முதலமைச்சர் யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்களோ. பட் இந்த போலீஸ் அப்படிங்கிறது முதலமைச்சர் கீழே தான் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இதை சொல்லியிருக்கணும், என்ன இது எதனாலன்னு. பட் சொல்லணும், மேபி சொல்லுவாங்களே, இப்போ தெரியாது. ஆனால் இது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது ஒன்று. இதில் என்ன தெரிய வேண்டும் அப்படின்னா, இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும், இல்லை இந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு பவர் கொடுத்துருக்கும், எந்த விதத்திலையும் அவங்க கைகளை கட்டி போடவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரணும். இத்தனை நேரத்துக்கு வந்திருக்கணும். இல்லை, உங்களை போன்றவர்கள் எல்லாருமே இன்றைக்கு இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் சொல்கிறதே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டினுடைய உச்சநிலை அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழலில் முதலமைச்சர் இப்படி ஒரு அதிமுக்கியமான பிரச்சனையை பற்றி பேசாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஸ்ரேல் காசா மீது நடத்தக்கூடிய போரை பற்றி அதுக்கு கண்டனம் தெரிவித்து போட்டிருக்கிறார். இல்லை, கண்டிப்பாக பேசணும் சார். இஸ்ரேல் காசா பேசட்டும். ஆனால் இந்த போலீஸ் ஸ்டேஷனை அடித்து நொறுக்கி இருக்கிறது, ஒரு போலீஸ் ஓடி போயிருக்கிறது, இதை பற்றி கண்டிப்பாக பேசணும், பேசி இருக்க வேண்டும். அதுதான் என்னோட ஒப்பீனியன். இல்லை, ஏன் இப்படி மக்கள் கேட்குறாங்க அப்படின்னா,
மதுரையில் இது முதல் சம்பவம் இல்லை சார். முதல்ல வந்து ஈச்சனேரியில் ஒரு போலீஸ்காரர் உயிரோடு எரித்து கொலை செய்யப்படுறார். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உசிலம்பட்டியில் ஒரு டாஸ்மாக்குள்ளே ஒரு கஞ்சா வியாபாரி ஒரு போலீஸ்காரரை அடிச்சே கொலை பண்ணுறார். இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து மதுரையில் நடக்குது. மதுரையில் ரவுடிசம்ங்கிறது அதிகமாகுது. காவல்துறைக்கும் சரி, இன்றைக்கு காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் முதலமைச்சர் இதன் மீது ஃபோக்கஸ் பண்ணாமல் அவர் வேறு எதையோ ஒரு விஷயத்தை, அதுவும் உலகத்தில் எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காருல்ல, இதை உங்களுடைய அனுபவத்தில் இதை என்னவா பார்க்குறீங்க? இது வந்து முதலமைச்சர் இதில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் முதலமைச்சர் நான் டைரெக்டாக ஆக்ஷன் எடுக்கலாம், ஆர் எனக்கு அவருக்கு கீழே இருக்கிற மற்றவங்களை வச்சு ஆக்ஷன் எடுக்கலாம். இஸ்ரேல் ஈரான் வார், இஸ்ரேல் காசா அட்டாக், பாலஸ்தீனியன், அதை பற்றி பேசக்கூடாதுல்ல, பேசலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள் நடக்கிற இந்த இதை பற்றி கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். கொடுத்து விட்டு இதை மாதிரி ஃபர்தராக இனிமேல் நடக்காமல், ஏன்னா மதுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவை நடக்கும் பொழுதும் என்ன பேச்சு வருது, எதனால் மதுரை இல்லை மற்ற இடத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணுறது, இல்லை போலீஸையே எரிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு துணிச்சல் இவங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அப்போ போலீஸ் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஏன் எடுக்காமல் இருக்காங்க? சார் 3 சார். ஒன்று, போலீஸ் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எதாவது பேக்ரவுண்ட் இருக்கணும். பொதுவாக எந்த மக்களும் போலீஸ் ஸ்டேஷன் அதை அட்டாக் பண்ணுறதுக்குலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இவர் வந்து தைரியமாக போய் அட்டாக் பண்ணுறாரு. இல்லை இன்னொரு கேஸ் போலீஸே எரிக்கிறாங்க, இல்லை சில கேஸில் போலீஸுக்கே, பெண் போலீஸுக்கு பாலியல் இது அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா எங்கேருந்து இந்த தைரியம் வந்தது? அதாவது கட்சியை சார்ந்த நபரா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தைரியம் இது சப்போர்ட் இருக்கா, எதனால் வந்தது? ரெண்டாவது, அப்படியே வந்தாலும் போலீஸ் இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும், தைரியமாக உள்ளே போகணும். இல்லை அவர் ஏதாவது சொல்லுவாரோ, இவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. போலீஸ் அப்படிங்கிறச்ச போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு மற்ற குடிமக்கள் என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. என்னப்பா போலீஸ்டே போய் அட்டாக் பண்ணுறாங்க, அப்போ நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்துனா எந்த போலீஸ் நமக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத, அப்போ போலீஸ் அந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கணும், தைரியமாக உள்ளே இறங்கி ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் கூட மறுபடியும் சொல்வேன், நியாயத்துக்கு லாஸுக்குள்ளே கட்டுப்பட்டு ஆக்ஷன் எடுக்கணும். இவங்க பாட்டு உள்ளே எடுத்துன்னு போயிட்டு போலீஸர் நாளைக்கு ஒரு ஸ்டேஷனில் கொலை வந்துடுது, ஸ்டேஷனில் இவர் அடித்து நொறுக்கப்பட்டார், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மூன்றாவது, சம்பந்தப்பட்ட மந்திரிகள் இந்த இடத்துல போலீஸ் அதெல்லாம் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் சிஎம், சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற சீஃப் மினிஸ்டர் உடனடியாக இதில் தொடர்பு கொண்டு இம்மிடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்து கண்டிப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில் விடணும். விட்டு அது மட்டும் இல்லை, எந்த சம்மந்தப்பட்ட நபரை இமிடியேட்டாக பிடித்து அவங்க மேலே ஆக்ஷனும் எடுக்கணும். சரி, இப்போ நீங்கள் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறீங்க. அந்த சம்மந்தப்பட்ட நபர் இப்போ கைது செய்யப்பட்டுட்டார், சரி, அடித்து நொறுக்கியவர். ஆனால் அவர் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு வந்து ஸ்டேஷன் வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு, ஒரு பரபரப்பான சூழல் இருக்குது. இந்த சூழலில் ஒரு பாதிக்கப்பட்ட அந்த ஒரு இடம், அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட இடம். அந்த இடத்த நோக்கி எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்வையிட போகிறார். அந்த ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்குனவரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி இவரை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்களே சார், இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான பார்வையை உருவாக்கும்? அதாவது இவர் வந்து போயிருக்கார், அவர் அமைச்சர் பேரை வேணா கூட நான் சொல்கிறேன், ஏன்னா பேப்பர்லேயே போட்டிருக்கு, மிஸ்டர் ஆர்பி உதயகுமார் நினைக்கிறேன், அவர் போயிருக்கார். அண்ட் இவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் பார்வையிட போயிருக்கார். அண்ட் இவங்க உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தர்ணா இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணிருக்காரு. அவரை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை என்ன? பொதுவாக ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு வருதுன்னு சொன்னால் அதை போய் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ, முன்னாள் அமைச்சர்களோ, அமைச்சர் பெருமக்களோ போய் பார்க்குறதான நியாயம். இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே நம்ம என்ன சொன்னோம், முதலமைச்சர் அந்த இடத்த போய் பார்க்கணும், பல கட்சி தலைவர்கள் பார்த்தபோதும் முதலமைச்சர் அங்கே போய் பார்க்கணும் அப்படின்றதான சொன்னோம். அப்போ இதுவும் அது மாதிரி எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தானே? கண்டிப்பாக. அதில் வந்து எனக்கு வந்து எந்த விதத்திலையும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னால் எதிர்கட்சி இவர் மட்டும் இல்லை, எதிர்கட்சி தலைவர்களும் போய் பார்க்கலாம். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை எந்த விதத்திலையும் இதை தூண்டி விட்டு எதுவும் பண்ண போகிறதில்லை. மேபி போலீஸ் அந்த மாதிரி நினச்சிக்கலாம், இவங்க வந்து இதை தூண்டி விட்டு இன்னும் கலவரம் பெரிதாக ஆகிட போகிறதுன்னு. ஆனால் ஏற்கனவே ஒரு மந்திரியாக இருந்தவர், அவரை நீங்கள் சொல்லலாம், சொல்லி
சார் இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே வர வேண்டாம் சார், இந்த மாதிரி இருக்குது. இல்லை அவர் உள்ளே வந்து பார்க்குற ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஈவன் அரை மணி நேரமே அவரை உள்ளே அலோவ் பண்ணி அவர்கிட்ட பேசுகிற விடுறது தவறு இல்லை. அதாவது அவர் வந்து போலீஸ் அந்த பயம் எங்கேருந்து வருது? ஒருவேளை அவர் வந்து பார்த்தாங்கன்னா இது நியூஸ் பெருசாயிரும், இப்படி ஒரு அவலம் நடந்து தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துரும், இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும்னு பயப்படுறாங்களா? இல்லை சார், இல்லை. பேப்பரில் போட்டாச்சு அப்படின்னாலே எல்லா ஊருக்கும் தமிழ்நாட்டில் போயிட்டு போகிறது. இன்றைக்கி எந்த ஊர்லேயும் போய் கேளுங்க, இந்த மாதிரி மதுரை அந்த சத்திரப்பட்டி, ஆமாம் அந்த சக்கரப்பட்டி அந்த இடத்துல நடந்திருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இவர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் அங்கே வந்ததுனால இந்த பேப்பர்லாம் வந்து எல்லா நியூஸும் போகிறது நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதில் வந்து அவரை தடுத்திருக்க வேண்டாம். எதுக்கு சார் வரார் உள்ள? அவரால், ஏன்னா அவர் ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் எதுக்கு வரார்? சரி நான் பார்த்து இதில் என்ன பண்ண முடியும், என்ன நடந்தது ஆக்சுவலி, இது எந்த விதத்தில் ஃபர்தராக இந்த மாதிரி நடக்காமல் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குற அந்த இதில் தான் உள்ளே வந்திருப்பாங்க. அதனால் அவரை வந்து கைது செஞ்சிருக்க வேண்டாம்ங்கிறது என்னுடையது. சரிங்க. இப்போது இந்த சூழலில் வந்து மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு பக்கம் முதலமைச்சர் வந்து சம்மந்தமே இல்லாமல் எங்கோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய போரை பற்றி பேசுகிறார். இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றதை குறித்து சிலாகிச்சு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறார். இப்போ மக்கள் எல்லாருமே பேசுகிறது என்ன அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் வந்து இந்த மின்வெட்டு பிரச்சனையால் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட பெற முடியாத ஒரு தோல்வியை வந்து பெற்றார். அதுபோல் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ இருக்கக்கூடியவருக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போது, அவர் அந்த எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தை பெறுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மக்கள் சோசியல் மீடியாவில் பேசுகிறத பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்கு லாஸ்ட் 4 வருஷம் இதில் பொதுவாக மக்கள் மனதில் இதாங்க இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. அதை தவிர லஞ்ச லாவண்யம், தென் மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இது எல்லாமே இருக்குது. இன்க்ளூடிங் இப்போது டாஸ்மாக் ஸ்கேம், இது எல்லாமே வந்திருக்கு. இதை தவிர இப்போது 2 அமைச்சர், சீனியர் அமைச்சர், அவங்களையும் இப்போது கட்சி பதவியெல்லாம் இது பண்ணிவிட்டு உட்கார வச்சுருக்காங்க. தென் இவர் அதில் ஒருத்தர் செந்தில் பாலாஜி அவர்கள், அவருடைய இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இடி வந்து இவ்வளோ ஆக்ஷன் எடுத்து 15 மாதம் சிறையில் இருந்தாலும் அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்த உடனேயே பெயில் வாங்கி பதவியும் கொடுத்தாச்சு. உடனே சுப்ரீம் கோர்ட் இல்லை பதவியா இல்லை பெயிலான்னு கேட்டு இதெல்லாம் வந்து மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கு. என்ன காரணத்துக்காக இந்த மினிஸ்டர் ஆகட்டும் அந்த மினிஸ்டர் எதனால அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கலை, எதனால் அவருக்கு இமிடியேட்டாக மந்திரி பதவி கொடுக்கணும்? இதை தவிர ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு உள்ளே இருந்தார். தேவையில்லை அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து, இதெல்லாம் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கு. மக்களுக்கு என்ன தோணும், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் செய்ய வேண்டாமே அப்படின்னு தோணும். இதை தவிர மக்கள் இதில் பெண்களுக்கு அகேன்ஸ்டாக குற்றங்கள், சிறுவர்களுக்கு அகேன்ஸ்டாக குற்றங்கள், சீனியர் சிட்டிசன், தனியாக இருக்கிற கப்புள்ஸ், இந்த ஃபார்முலா இதெல்லாம் அதில் அந்த இவங்க நிறையா கொலையெல்லாம் நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது. இது எல்லாமே அதிகமாக இருச்சா என்ன 10 நாளைக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஒரு 25 நாளைக்கு முன்னாடி ஈரோடில், அதை நடந்து 1 வாரம் 10 நாளில் சேலத்தில், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடக்கும்போது மக்களுக்கு மனசில் ஒரு இது வந்துடுது, என்னப்பா இவங்க வந்து. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக மக்கள் நினைக்கிறாங்க. இது வந்து என்ன ஆகும், தேர்தல், அந்த தேர்தல்னு வரும்பொழுது அதில் வந்து கண்டிப்பாக ஒலிக்கும். இதை மட்டுமே இல்லை, இந்த லஞ்சம் இதெல்லாம் வரைச்சு டாஸ்மாக் ஸ்கேம், ஏன்னால் சுப்ரீம் கோர்ட் இப்போ தான் இன்டரிம் ஸ்டே தான் கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்மாக் ஸ்கேமுக்கு. அதாவது அகேன்ஸ்ட் டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன் இடி ரைட் பண்ணலாமா வேண்டாமான்னு. இந்த வெக்கேஷன் இது முடிஞ்சதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாமா என்னென்னு. அப்படி ப்ரொசீட் பண்ணி இந்த டாஸ்மாகில் இந்த அளவுக்கு ஊழலாம் நடந்திருக்குன்னு மெயினாக மினிஸ்டர்ஸ் அவங்க யாரையாவது காமிச்சான்னு வச்சுங்க, இது என்ன ஆகும், அவங்களுடைய எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெரிய ஒரு இம்பாக்டாக இருக்கும். முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, முதலமைச்சர் நினைக்கிறது இல்லை, ஒரு பாயிண்ட் இதில் சொல்லிடுறேன் எதனால் அப்படின்னா, 2006-11 திமுக கழகம் அவங்க தான் மந்திரி ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ 2009-10 இந்த 2G ஸ்கேம் வந்தது. 2G ஸ்கேம் வந்தவுடனே அதில் அவங்க என்ன சொன்னாங்க, கலைஞர் டிவிக்கு 220 கோடி என்னமோ இவங்க வாங்கியிருக்காங்க
அப்படின்னு கிக்பேக் மாதிரி வாங்கியிருக்காங்கன்னு. இது மக்கள் மனதில் பெரிய ஒரு ஆழமாக பதிந்து விட்டது. நன்றி சார். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு அமர்வில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.